வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூ. 4000 வழங்கும் திட்டம் விரைவில் துவங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதிகள் என்ன என்பது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூ. 4000 உதவித்தொகை வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்தது. பட்டதாரிகளுக்கு ரூ. 4000ம் 12ஆம் வகுப்பு, டிப்ளோமோ, ITI முடித்தவர்களுக்கு மாதம் ரூ. 2500 நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டம் இன்னமும் தொடங்கப்படவில்லை. இது ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள ஒரு திட்டம்தான். ஏற்கனவே உள்ள திட்டத்தில் தகுதிகள் இந்த திட்டத்திலும் பின்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்து இங்கு விரிவாக பார்க்கலாம். வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் ரூ. 4000 என்பது தமிழக அரசால் முன்மொழியப்பட்ட ஒரு இளைஞர் நல திட்டம் ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பட்டதாரிகள், பட்டய படிப்பு முடித்தவர்கள், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் IIT முடித்தவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் வேலையில்லாத அல்லது வேலை தேடுபவர்களுக்கு தற்காலிக நிதியுதவி அளிப்பதோடு அவர்கள் வேலை அல்லது திறன் மேம்பாடு வாய்ப்புகளை தேடும்பொழுது தங்கள் செலவுகளை சமாளிக்க உதவுகிறது. இந்த திட்டம் தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம் என்கிற பெயரில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வருகிறது. பழைய உதவித்தொகையின்படி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மாதம் ரூ. 200ம், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் ரூ. 300ம், 12ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு சமமான தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் ரூ. 4000ம், பட்டதாரிகள் மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கு மாதம் ரூ. 600ம் உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த திட்டத்தை மேம்படுத்தி தமிழக வெற்றிக் கழகம் ரூ. 4000 உதவித்தொகை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பழைய திட்டத்தில் உதவி பெறுவதற்கான தகுதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. அவையே வரும் காலத்திலும் பின்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்து இங்கு காணலாம். வேலையில்லாத இளைஞர்கள் உதவித்தொகை பெறுவதற்கான முதல் தகுதியாக கல்வி தகுதி வரையறுக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு சமமான தகுதியினர், பட்டய படிப்பு, இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தோர் போன்றவர்கள், பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள், பொறியியல், மருத்துவம், கால்நடை, விவசாயம், சட்டம் போன்ற தொழிற்படிப்புகள் நீங்களாக ஆகியவை கல்வி தகுதியாக வரையறுக்கப்பட்டுள்ளன. மேலும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் ஆண்டு வருமானம் ரூ. 72,000ற்கு மேல் இருக்கக்கூடாது. வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை பட்டியல் தயாரிக்கும் நாளில் 40 வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. ஆதிதிராவிட பழங்குடியின விண்ணப்பதாரர்கள் 45 வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் தம்முடைய பள்ளிக் கல்வி அல்லது கல்லூரி கல்வியை முழுமையாக தமிழ்நாட்டில் படித்திருக்க வேண்டும். அவரது பெற்றோர்களின் ஒருவர் அல்லது காப்பாளர் 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழகத்தில் வசித்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் அரசு அல்லது தனியார் துறையில் எந்த ஊதியம் பெறும் பணியிலோ அல்லது சுய வேலைவாய்ப்பிலோ ஈடுபடுபவராக இருத்தல் கூடாது. விண்ணப்பதாரர் தனியாரிடமிருந்து அல்லது அரசிடமிருந்து வேறு எந்த வகையிலும் உதவித்தொகையை பெறுபவராக இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் அன்றாடம் கல்வி நிலையம் சென்று பயிலும் மாணவராக இருத்தல் கூடாது. இந்த நிபந்தனை தொலைதூர கல்வி அல்லது அஞ்சல் வழி கல்வி கற்கும் விண்ணப்பதாரர்களுக்கு பொருந்தாது. இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு வருவாய்த்துறையினரால் வழங்கப்படும் சான்று பெற்று மனுவுடன் சமர்ப்பிக்க வேண்டும். உதவித்தொகை பெற விண்ணப்ப படிவம் கிடைத்த 30 நாட்களுக்குள் மாவட்டத்திற்குள் தேசிய மயக்கமாக்கப்பட்ட வங்கியின் கிளையில் சேமிப்பு கணக்கை தொடங்கி கணக்கு எண், கிளையின் முழு முகவரி, கிளை குறியீட்டு எண், பிரான்ச் கோட், IFSC உள்ளிட்ட விவரங்களை விண்ணப்ப படிவத்தில் அமைந்துள்ளவாறு தெரிவிக்க வேண்டும். உதவித்தொகை காலாண்டு வாரியாக கணக்கிடப்பட்டு அந்தந்த காலாண்டு முழுவுற்ற பின்னர் விண்ணப்பதாரர்கள் கணக்கில் செலுத்தப்படும். விண்ணப்பதாரருக்கு 40 வயது முடியும் வரையிலும், ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினருக்கு 45 வயது முடியும் வரையிலும் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு கீழ்காணும் ஆவணங்கள் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். ஆதார் அட்டை, கல்வி மதிப்பெண் சான்றிதழ்கள், வேலைவாய்ப்பு அலுவலக பதிவாட்டை, வங்கி பாஸ்புக் அல்லது கணக்கு விவரங்கள், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், வசிப்பிடச் சான்று, ரேஷன் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது மின்கட்டண ரசீதுகள், வருவாய் அல்லது தாலுகா அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்ட வருமானச் சான்று, ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண். மேலே கூறப்பட்டுள்ள தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் வேலைவாய்ப்பற்றவர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் நிபந்தனைகளாகும். புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவர்கள் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகுதிகள் மற்றும் நிபந்தனைகளை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நிபந்தனைகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா அல்லது இதே நிபந்தனைகளை கொண்டு புதிய அரசு உதவித்தொகை வழங்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.